அதான் சொன்னேன், காலேஜ் படிக்கும்போது நிறைய சேட்டைக்கார பசங்க உண்டு. அதில் சில பேர் செஞ்ச ஒரு சம்பவம், காலேஜில் ஒரு குட்டி நாய் இருக்குது பாருங்கள். ஆமாம், சாயங்காலம் காஃபி குடித்தா பிஸ்கெட்லாம் சாப்பிட்டா அது பக்கத்தில் வரும், பிஸ்கெட்டை போட்டு அது வரும். ஆனால் இவங்க ஏதாவது சேட்டை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது அப்படியே கூப்பிடுறது, ஆமாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது, அன்பாக கூப்பிட்டு தடவி கொடுத்து பிஸ்கெட்லாம் கொடுத்து. ஒரு முறை என் காலேஜ் ஃபுல்லாக காடு தான், அதனால் எக்கச்சக்க பாம்பு வளையும். ஒரு பாம்பு அடித்தாங்க, ஒரு சின்ன பாம்பு, நீளமான ஒரு பாம்பு. அதை அடித்து ஒன்று செய்யலாம்னு நினச்சாங்க. என்ன அப்படின்னா, அந்த நாயோடைய கழுத்தில் கட்டி விட்டுருணும், அந்த பெல்ட்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டில் கட்டி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாமல் வாமா அப்படின்னாங்க. அது உடனே வந்துச்சு. உடனே ஒருத்தன் தடவிட்டே இருக்கும்போது ஒருத்தன் காலரில் சொல்லுங்கள் பாம்பு கட்டிட்டான். கட்டிட்டு இப்படி திரும்பி பார்த்தா என்ன இருக்குது, பாம்பு ஓடிச்சு பாருங்க, ஒரு ஓட்டம் ஓடுது. ஓடுனா என்ன ஆகும், ஆமாம் பாம்பையே இழுத்துட்டு ஓடுது. ஓடிட்டு 1/2 கிலோமீட்டர் தாண்டி திரும்பி பார்க்குது. சொல்லுங்க என்ன இருக்கு, பாம்பு இருக்கு. திரும்ப ஓடுது, காலேஜை சுத்தி சுத்தி வருது, நிக்குது. திரும்பி பார்க்க என்ன இருக்கு, பாம்பு இருக்கு. ஆமா, அலறி அடிச்சு ஓடிட்டே இருக்கு. அப்புறம் அதை பிடிச்சி அதை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நிம்மதி. இன்னைக்கு சில விசுவாசிகளுடைய கழுத்து பட்டையில ஆமா பிசாசு எதை கட்டி விட்டுறான் சொல்லுங்க, எதிர்மறையான எண்ணங்களை, கவலையை, ரிப்போர்ட்டை, மனுஷிக வார்த்தைகளை. நீங்க லைட்டா இடம் கொடுத்தீங்களா, வாமா அப்படின்னு அன்பா பேசும்போது அப்படி லைட்டா இடம் கொடுத்தீங்களா, உடனே கட்டி விட்டான். கட்டி விட்ட உடனே அவன் தூரத்தில் இருக்கிறான். நீங்க திரும்பி பார்த்து சொல்லுங்க, அலறி அடிச்சு 23, 24, 25 வருஷ கணக்காக சிலர் ஓடிட்டே இருக்கிறான். திரும்பி பார்க்குறாங்க, ஐயோ பிரச்சனை, ஐயோ கவலை, ஐயோ தேவை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையுடைய நோக்கம் என்ன தெரியுமா, உங்க மேல இருக்கிற நுகம் இருக்குல்ல, இதே போல நிறைய கட்டி வைத்திருக்கிற நுகம் இருக்குல்ல, அதை அவிழ்த்து விட்டு உங்களை விடுதலையாக்கி. ஒண்ணும் கிடையாது, இது செத்த பாம்பு. ஆமா, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. உங்களை விடுதலை